வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விராட் கோலியின் இடத்தை பிடித்த ருத்ராஜ், ஒரே போட்டியில் உலக சாதனை படைத்த இந்தியா. அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரரான நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் 47 பந்துகளில் 74 ரன்களை விளாசியிருக்காரு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக முதல் போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் 7 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறிய நிலையில் ரசிகர்கள் பலரும் அவரை கடுமையாக விமர்சித்தும் இருந்தாங்க. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கின்ற ருத்ராஜ் அவர்கள் இந்திய அணியில் நிரந்தர இடம் கிடைக்காமல் போராடி வராரு. இந்த நிலையில் தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று சிஎஸ்கே அணி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் முதல் T20 போட்டியிலேயே சொதப்பலாக விளையாடியிருக்காரு. இந்த நிலையில் தான் இரண்டாவது T20 போட்டியில் தொடக்க வீரர் சுப்மன் கில் அவர்கள் 2 ரன்களில் ஆட்டமிழக்க உடனடியாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் களம் புகுந்து இருக்காரு. ஆனால் முசாரபானி பவுலிங் ருத்ராஜ் கெய்க்வாட்டை அச்சுறுத்தியது. இதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் கவனமாக விளையாட 22 பந்துகளில் 17 ரன்களை மட்டுமே எடுத்து களத்திலும் இருந்தார். எதிர்முனையில் அபிஷேக் சர்மா பொழந்து கட்ட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் அவருக்கு கொடுத்து வந்திருந்தார் ருத்ராஜ். ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா 100 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் கட்டுப்பாட்டை ருத்ராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவர் ஆடிய 38 பந்துகளில் அரை சதத்தை எட்ட பின்னர் கியரை மாற்றி அதிரடியில் பொழந்து கட்டினார். 18வது ஓவரில் மட்டும் 3 பவுண்டரி, ஒரு சிக்ஸர்களை விளாசிய ருத்ராஜ் அவர்கள் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் ஒரு சிக்ஸர், 10, 11 பவுண்டரி உட்பட 77 ரன்களையும் விளாசி அசத்தியிருக்காரு. கடந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் சொதப்பியதன் காரணமாக எந்தவித அவசரத்தையும் காட்டாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் ஆங்கர் இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. இதன் மூலம் விராட் கோலியின் இடத்தை ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் எளிதாக நிரப்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த போட்டியிலிருந்து சஞ்சு சாம்சன், சிவம் துபே மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்ப உள்ளதால் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பிளேயிங் 11இல் இடம் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. இதனால் சரியான நேரத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அட்டகாசமான இன்னிங்ஸை விளாசியதாகவும் பாராட்டி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.